என்னடா மைதானம்னா இங்கே மாட்டு கொட்டா மாதிரி இருக்கு. ஸ்கூல் போல இருக்கு. ஹலோ, வாத்தியாரை பார்க்கணும். எந்த வாத்தியாரா? டேய், ஊருக்குள்ள எத்தனை வாத்தியார் இருக்காங்க? கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை வாத்தியாருங்க. வாத்தியாரே, பெரிய வாத்தியாரை பார்க்க வந்திருக்காங்க. தோல்ல கிடக்கல்ல, அவன் தான் மாப்பிள்ளை வாத்தியார் போட்டுருக்கு. வாத்தியார என்ன பெரிய வாத்தியாரை பார்க்கணுமா? வாங்க. இவனுக்கு பெரிய வாத்தியார் தான். அவன் எப்படி இருப்பானோ? ஏன் பேய் கூப்பிட்ட உடனே சடன் பிரேக் அடிக்கணும். சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன், சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும். இப்ப எதுக்கு 10 நிமிஷத்துல உயிர் போற மாதிரி கத்தன? உங்களை பார்க்க வந்திருக்காரு. கூட்டத்தோட வந்தவங்களே குளிர் ஜோரத்தோட ஓடி இருக்காங்க. தம்பி ஒத்தையில வந்திருக்க, என்ன விஷயம்பா? ஒத்தையிலையா? என் பேரு சீனு. நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. என்ன விஷயமா வந்திருக்க? மாதவி. மாதவி? மாதவியோட மாதவியோட ஃப்ரெண்டுங்க. வாத்தியாரே, அவனை பார்த்தா கல்யாணத்துல சண்டை போட வந்த மாதிரி இருக்கான். ஏன் திமுகலாம்? அவன் மூஞ்ச பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி இருக்கிறான். கல்யாணத்துல சாத்துக்குடி போய் போட வந்த மாதிரி இருக்கிறான். தம்பி, கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு, போய் கழுவிட்டு வந்துடுறேன். அந்த வெட்டு புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துட்றான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளோ வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. சே, என்ன பழப்படா இது? அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீ தான் என்னை பத்தி கேவலமா பேசியிருக்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அப்புறம் பயில்வானுங்களா, அறுப்புக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு 500 ரூபா பிரிச்சு எடுத்துங்க. நாளைக்கு லீவு போடாம வந்துரு, மான்கோம் போயிட்டு இருக்குது. பேய் பிசாசே டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கோம். இந்த நேரத்தில் நீ என்ன பண்றீங்க? இல்லைங்க, தூக்கம் இல்லை, அதான். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? மாதவியை கடத்த போறதானே தகவல் வந்திருக்கு. என்னது, மாதவியை 12 மணி கடத்த போறாங்களா? கடத்த போறாங்க தானே சொன்னேன். 12 மணி நான் சொல்லவே இல்லையே. வந்து இதுக்கே டென்ஷன் ஆயிட்டியே. கடத்த போறவன் யாருன்னு எனக்கு தெரியும். நான் இல்லைங்க, மாதவி வந்து மாதவி காரு 12 ஓட்டுகார். கட்டிக்கு போற நானே கம்முன்னு இருக்கேன். கல்யாணத்தில் முயது வந்த நீங்க எவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க பயப்படுற அளவுக்கு கடத்த போறோம் பெரிய வஸ்தாது இல்லை. இந்த 1 ரூபா ஊதுவத்தி மருதமுத்து. ஏங்க, மருதமுத்து ஆளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய், உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். ஏங்க, மெயின் கேட்டை திறந்து போட்டே எல்லாரும் ஒளிஞ்சிருக்கீங்க? அப்பதான் கடத்திட்டு போறது ஈஸின்னு அந்த மடைய மருதமுத்து உள்ள வந்து மாட்டிப்பான். ஓட்டலுக்கார், உங்க பாஷையில சொல்லணும்னா எலிபுரியில் வைக்கிற வடைய டிஃபனை நினைக்கிற எலி மாட்டிக்கும். யமனா நினைக்கிற எலி தப்பிச்சிடும். பொறுத்திருந்து பாருங்க. கடலுக்கே கேட்டா, புயலுக்கே பூட்டா, ஏங்கிட்டே எஸ்கேப்பா? எவன் கூட ஓடி போறேன் சொல்லுடி, சொல்றி. நினைச்சேன்டா. டேய், வெட்றா இவனை.
ஐயோ ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடுறான்? செட்டி உள்ள கட்டெரும்பு போய் கடிச்சு வச்சிருச்சா? முதலாளி சாராய மேட்டர்ல நம்மள கவுத்ததே இவன் தான். அப்படியா? ஓட்டு தள்ளுங்கடா. ஐயோ தாத்தா என்னாச்சு உனக்கு? இந்த நேரத்துல பெருசு வேற மயக்கம் போட்டுச்சே. மாப்ள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்கப்பா. டேய் வேகமா போடா. யாரா வழிய விடாம? டேய் முதலாளி அவங்க வர்ற வேகத்தை பார்த்தா புடிச்சிருவாங்க போல இருக்கு. டேய் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திருப்புடா. நல்ல வேளை வழிய விட்டான். சின்ன லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தின பாத்தியா? ஏன் திமுங்களா என்ன சாவூர்வலமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். ஏண்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டிக்கு என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா? டேய் என்னடா நம்மள முன்ன பின்ன அணை கட்டிட்டாங்க. முதலாளி உங்க மாப்பிள்ள மூலக்காரன் நம்மள சுத்தி வளைக்கிறதுக்காக தான் பெரிய பிளான் போட்டுருக்காங்க. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மதி நடுவில் பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் வரபோகி வாயா. வீணா என் வழியில குறுக்க வராதரா. முடியாது. என் பொண்ணுக்கு ஒரு வழி தெரியாம உனக்கு வழி விட முடியாது. நான் வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் வெறியத்தத. இவனை என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டுமா? வேணா திமுங்களும். இவன் உள்ளூர்வான எப்போ அடிக்கலாம். அவனை முதல்ல அடிக்கணும். எல்லாம் முடிட்டோம். இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பையன் நாய்க்கு ஊத்திடலாம். அதையா நாய் குத்துறோம், நம்மளே சாப்பிடலாம். பாயாவா போடாயா? ஏய் லெஃப்ட்ல போடா. சுத்தி வந்து மடக்கலாம். டேய் நம்ம ஏமாத்தவே இல்ல, அவனுங்களா ஏமாத்திட்டானுங்க. வாத்தியாரே நாம முன்னாடி போய் உட்காரட்டா? ஏன் முன்னாடி போய் நீ வேகமா ஓட்ட போறியா? இல்ல வாத்தியாரே பின்னாடி தூக்கி தூக்கி போடுது. எவ்வளோ அடிச்சாலும் திருந்த மாட்டியா? டேய் மாப்பிள்ள ஏதோ பிளான் பண்ணி தான் வேற ரூட்ல போயிருக்கான். நீ இந்த வெக்க போறல வண்டியை ஒளிடா. ஏண்டா நம்ம ஊர்ல இருக்கிறதே 3 சந்து தான். சுத்தி சுத்தி இங்க தான் வரணும். எங்கடா போயிருப்பானுங்க? இந்த குச்சி ஐஸ் வைக்கா போர்களை ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. என்ன முதலாளி? இல்ல மாப்பிள்ள என்ன பாத்துருப்பானோ. வாய பொத்தரா கத்த போறா. அது கட்டிச்சப்பா. கத்துனா நானும் தானே மாமா கிட்ட மாட்டுவேன். டவர் டேய் அவன் ஊரை விட்டு தாண்டதுல பிடிக்கணும். ஏதாவது பண்ணுங்கடா. வாத்தியார் எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? தாத்தாவே சாப்பிட்டு சாயங்காலம் தரலான்னா மாதவி எப்படி 1 மாதம் கழிச்சு தரலாமா? கொஞ்சம் இப்படி வாய. டேய் அவன் இங்க இருக்கான்டா. வாங்கடா புடிங்கடா. பாத்துட்டாடா எடுங்கடா வண்டி. டேய் இந்த காது உடையற பட்ஸ் குறு குறு வந்தேடா கொலப்பறான். வாங்கடா வா வண்டிடு. டேய் வரானடா அமுத்துக்கடா. டேய் ஏன் செல்லா குட்டி அவ்வளோ ஈஸியா நீ லவ்டின் போயிடுவியா? ஏய் காதல பிரிக்கணும்னு நினைச்ச உன் கையையும் காலையும் தனித்தனியா பிரிச்சிருவேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வயிற்றுல கீரலே போடாம கொடலை பிதிக்கியே எப்படி வெளியெடுக்க போறதுன்னு உன்னை வச்சு என் பசங்க கத்தர போறேன்டா. எனக்கு வயிறே இல்லையே. நீ இந்த ஊர் தானடா. கத்திக்கு கத்தி சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு ஒண்டி வரியா? ஒண்டிக்கு ஒண்டியா? டேய் இந்த ஊரு சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல உன் மூஞ்சில ஈ முக்கியம். பாக்குறியா? தெரியாம பொண்ணு தூக்கணத்துக்கு தவசமே பண்ணிடுவாங்க போல இருக்கு. டேய் வண்டியை ரிவர்ஸ்ல எடுறா. டேய் ஏறா வண்டிய. ரிவர்ஸ்ல விடாம தோர்த்துறாங்களே. தவச கன்ஃபார்ம்டு போல இருக்கு. இவன் வேற தேவையில்லாம குறுக்க போடுறானே. எங்க போறானுங்க? சுத்தி வந்து அடிப்பாங்களோ? டேய் நிறுத்துடா. இன்னும் மாதவி குரல் கேக்குது. மாதவி ஐயோ தாத்தா தாத்தா.
தூக்குடா 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 தாத்தாவை. பாத்து 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 தலை 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 தூங்குது பாரு, தலை தூங்குது பாரு. என் மேல உசுரே வச்சிருக்கேன்னு சொல்லுவியா தாத்தா? இப்ப என்னால உங்க உசுரை காப்பாத்த எல்லா வேலையும் நான் ஒருத்தனே பறந்து பறந்து செய்யணும்னு சொல்லுவேன் தாத்தா. சாகும் போது கூட பறந்து போய் செத்து போறியே தாத்தா. உளுத்து போன கட்டன்னு கூட பார்க்காம உன்னை ஊர் ஃபுல்லா வச்சுன்னு சுத்தினான் பாரு, அவனை உரு தெரியாம ஆக்கிறேன் தாத்தா. இது உன் மேல சத்தியம். தாத்தா தூக்குங்கடா தூக்குங்கடா. தாத்தாக்கு மூச்சுடா. ஹாஸ்பிடல் தூக்குடா தூக்குடா. ஹாஸ்பிடல் தூக்குடா. நல்ல வேலை, இந்த கலவரத்துல நாம பொண்ணை தூக்குனதை மறந்துட்டானுங்க. இனிமே கல்யாணம் நடக்காது. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. டேய், என்கிட்ட வாங்கின காசை கொடுக்காத பத்தியோ இல்ல என்னை எப்படி தெருவா நாய் மாதிரி அலையுறத பத்தியோ கூட எனக்கு வருத்தம் இல்லடா. எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப. தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணா நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. தானே நம்பிட்டேன். வா எங்கடா சீனு, உங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணாம எனக்கு எங்கேயும் போக மாட்டேன். வாடா போலாம். அண்ணா அண்ணா வீடு பூட்டி இருக்கே. உங்க டெக்னிக் எனக்கு தெரியும்டா. வா. ஏண்டா ஊர்ல இருக்க கடன் எல்லாம் கொடுக்குறீங்க, என்னை மாத்திரம் விட்டீங்களா? அடுத்தது உங்களுக்கு தானே, அதை விடுங்க. சரி இந்த பேண்ட் எங்க? ஹேய், யாரா நீங்க? சகோதரர் ஏன்னா கட்டி போட்டிருக்கீங்க? ஹேய், நான் கேட்கிறேன், பிஸ்கெட் முழுங்குற? பேர் என்ன? உச்சிக்குட்டி. போலீஸை கூப்பிட வேண்டி வந்துடும், மரியாதையா போயிடுங்க. நாங்களே கூட்டு தாண்டா வந்திருக்கோம். இவரு சிரி போலீஸ், நான் சொல்றது சீரியஸான போலீஸ். ரகு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க ஜாலியா பேசிக்கிட்டுங்க, நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். எங்கடா வைரம்? எந்த வைரம்? வைரம் எங்க? எதுன்னு தெரியாதனால தானே அவன் எந்த வைரம்னு கேட்கறான். எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? அண்ணா வைரத்தை பத்தி எனக்கு கூட தெரியாது. தெருவில் நிக்க போய் டைம் என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? சொன்ன திரும்பி பாரு முட்டா பையல. யாரடா திட்டுற? ஒன்னா தானே சொன்ன கூமிட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. இத பாருங்க, நோ வயலன்ஸ். உங்களுக்கு என்ன தேவை எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, டக்குன்னு குத்துறேன். என்கிட்ட இருந்து சீட்டாடி சேஞ்சிட்டு போனே அந்த செல்போனை கேக்குறாங்கடா. அதுவா? இந்த போன் தானே? இத கொடுத்தா எங்க 2 பேரை விட்டுருவீங்களே? முதல்ல போனை கொடு. ஹலோ பிரதர், அதான் போன்லாம் கொடுத்தாச்சுல, எதுக்கு துப்பாக்கி? இந்த போனுக்குள்ள 10 கோடி ரூபாய் வைரம் இருக்கு. 10 கோடியா? அது தெரியாதப்பவே ஒருத்தனுக்கு ஒருத்தன் காட்டி கொடுத்தீங்க. இப்போ நான் உங்களை அப்படியே விட்டுட்டா என்ன போட்டு கொடுத்துட மாட்டீங்க? மிஸ்டர் வைரப்பல், சின்ன வயசுலேருந்தே நீ ஒரு பிரச்சனைனா என் பிரதரால் தாங்க முடியாது. அதுவும் அவன் கண் முன்னாடி நான் சாவறத சத்தியமாக அவனால் பார்க்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அவனை ஷூட் பண்ணுங்க, எதாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம்.
சார் 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 எப்படியும் நான் சாக தான் போறேன். எந்த பிரச்சனைக்கும் போகாம செவனேன்னு இருந்தா என்ன, இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டு தான் இவன் தான் சார். முதல்ல அவனை போடுங்க சார். அவன் சாகுறத சந்தோஷமா பார்த்துட்டு அப்புறம் நான் செத்து போறேன். என்ன சார் நீங்க யார் சொன்னாலும் கேக்குறீங்க? இத பாருங்க, எனக்கு வேணா அவனுக்கு வேணா. இருக்கிறதுலே பெரியவர் எங்க அமிதாப் மாமா. ஃபர்ஸ்ட் அவரை ஷூட். முதல்ல அந்த நாயை கொல்ற. ஐயோ மாமா, நாயை ஒன்றும் பண்ணிடாத. அதை அவுத்து விட்டா ஓடிடும். போ, இது போறேன் மாமா. அப்பச்சி லோட் பண்ண மறந்துட்டேன். ஓடு. நாய் புடிச்சு வர்றா. 24 வருடங்களாக பணியாற்றி வரும் எஸ்பி சௌத்ரி போலீஸ்காரர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் வாயிலிருந்து இல்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். தீப்பெட்டிக்கு 2 பக்கம் வருஷாதான் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியன் தப்பு பண்ற அரசியல்வாதிய எங்க டிபார்ட்மெண்ட் தண்டிக்கவே கூடாது. இவனை எல்லாம் டாரா அடிச்சு கிழிச்சாத்தா சார் போலீஸ் ட்ரைனிங் என்னன்னு தெரியும். போலீஸ்காரனுக்கு ஒரு திமிர் இருக்கணும். அவளுக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண அங்கே சிக்கத்துல போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. பாவம்டா அவரு. பாவமா விட்டா நமக்கு பால் ஊத்திடுவாங்க. வா 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 வா.